தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக தினசரி தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நான் தானித்து நடப்பது போல நீங்களும் நடப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஸோ நான் எப்படி வீடியோஸை டெய்லி ஷேர் பண்ணுற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்று நம்புகிறேன். ஸோ ஜெனடிக் ப்ராப்பர்ட்டி மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்காண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 27 சங்கீதம் 5 வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துகிறார். கூடார மறைவிலே ஒளித்து வைக்கப்பட்ட நீயும் நானும் கண்மலையிலே உயர்த்தும்படிக்கு கர்த்தருடைய கரம் உயர்த்துகிறது. கூடாரில அண்டையில மறைத்து வைக்கிறார். என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறார். அப்போ அவர் கரத்துக்குள்ள மறைந்திருக்கிறவன், ஒளிந்திருக்கிறவன், கரத்துக்குள் இருக்கிறவன் கர்த்தர் அவனை கண்மலையின் மேல் உயர்த்துவார். மனுஷன் கண்ணுக்கு பெருமையா உங்களை காட்டாதீங்க, உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய கரத்துக்குள் நம்மை நாம் மறைத்துக் கொள்வோம். நாளொன்று வரும், கர்த்தர் நம் தலையை உயர்த்தி வைப்பார். என்னை உயர்த்த யாரும் இல்லை, எனக்கு ரெக்கமெண்டேஷன் யாரும் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. இல்ல மகனே, கர்த்தருடைய கரத்தில் நீ மறைந்திருந்து போராடி ஜெபி. கர்த்தர் ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை காணும்படிக்கு கர்த்தர் வழிகளை திறப்பார். உயர்த்துவார் என்றால் உயர்த்துவார். டேக் திஸ் prophetic word. இந்த நாளில் பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதியஸ்தர்களுக்காக விசேஷமா ஜெபிக்கிறேன். be healed, be healed, be healed. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்க, விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லா கட்டுகளையும் முறித்தெறிவாராக. ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.